வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மெட்ராஸ் பாட்காஸ்ட். நான் அசோக் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது அரசியல் சதுரங்கம். நம்ம 1945 இருந்து ஆரம்பிச்சு 1947, அதாவது சுதந்திரம் கிடைச்ச அந்த வருடத்துல இருக்கிற தமிழக அரசின் வரலாறை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த 2 எபிசோட கேட்காதவங்க அதை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாறை கேளுங்க. ராமசாமி ரெட்டியார் அவர்கள் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 23ஆம் தேதி மார்ச் மாசம் 1947 பதவி ஏத்துக்கிட்டாரு. சுதந்திர இந்தியாவின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் இவர்தான். இவரோட பதவி காலத்துல இவர் பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப நேர்மையான மனிதர், ஆன்மீகவாதி மற்றும் ஆடம்பரங்களை விரும்பாத ஒரு மனிதர். அவருடைய அமைச்சரவையில செல்வாக்கு மிக்க பல நல்ல அமைச்சர்கள் இருந்தாங்க. உதாரணமா பொதுப்பணித்துறை பக்தவத்சலத்திடமும், உள்துறை பி சுப்பிரமணியத்திடமும், கல்வி அமைச்சராக திரு அவினாசிலிங்க செட்டியாரும், அவங்கள தவிர டாக்டர் குருபாதம், திரு ஏபி ஷெட்டி, திரு காலா வெங்கட்ராவ், திரு மாதவ மேனன், இப்படி பல ஜாமவான்கள் கொண்டு அமைஞ்சிருந்தது அவருடைய அமைச்சரவை. நேர்மையாவும் நியாயமாவும் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஓமந்தூராருக்கு முதல் பிரச்சனை வகுப்பு வாரி ஒதுக்கீடு. அந்த காலத்துல அரசு பணிகள் காலி ஆச்சுன்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு முறையில தான் அந்த பணிகளை நிரப்புவாங்க. உதாரணமா இப்ப 12 இடம் காலி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 5 இடங்களை பிராமணர் அல்லாத வகுப்புக்கும், 2 இடங்களை பிராமணர்களுக்கும், 2 இடங்களை முஸ்லிம்களுக்கும், 2 இடங்களை ஆங்கிலோ இந்தியர் அல்லது கிறிஸ்துவர்களுக்கும், 1 இடம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும். இதை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா ரொம்ப சரியான ஒரு விகிதாச்சாரத்துல தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதை ஒத்து கவனிச்சோம்னா பிராமணர் அல்லாத வகுப்புகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அது சமமான ஒதுக்கீடு மாதிரி இல்லைங்கிற விஷயம் ஓமந்தூராருக்கு தெரிய வந்துச்சு. அதனால உடனடியா அதுல சில திருத்தங்கள் கொண்டு வரணும்னு முடிவு செஞ்சாரு. பொதுவா 12 இடங்கள் காலியாகிறத வச்சுதான் விகிதாச்சாரத்தை கணக்கிட்டு இருந்தாங்க. அதை 14ஆ உயர்த்தினாரு. அது மட்டும் இல்லாம வரிசை முறைன்னு ஒன்ன கொண்டு வந்தாரு. திராவிட இயக்கத்தின் உயிர் நாடின்னு கருதப்படுகின்ற இந்த வகுப்பு வாரி சட்டத்திலேயே ஓமந்தூரார் இவ்வளவு தாராளமா நடந்துகிட்டத காங்கிரஸ் கட்சிக்காரங்கனாலேயே ஒத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவரு மேல்தட்டு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிறாருன்னு கட்சிக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த விமர்சனங்கள் எல்லாம் கடந்து அந்த சட்டம் சட்டசபையில நிறைவேறிச்சு. ஊழலை அறவே வெறுக்கும் ஓமந்தூரார் தன் கட்டுப்பாட்டில் இருந்த அறநிலைத்துறையிலேயே பல முறைகேடுகள் அவரோட கண்ணு முன்னாடியே நடப்பதை அவரால் சகிச்சுக்கவே முடியல. ஆலய நிலங்களை தந்திரமா ஏலத்துக்கு வரவழைச்சு அதை அபகரிச்சுக்கிட்ட தர்மகர்த்தாங்க, மடத்துக்கு சொந்தமான நகைகளை அடகு வச்சு பணம் புரட்டிய மடாதிபதிகள், ப்ரோ நோட்டு மூலமாவே லட்சக்கணக்கில் கடன் வாங்கிய ஆலய நிர்வாகின்னு விசாகப்பட்டினத்துல ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் அறநிலைத்துறை சீரழிஞ்சு இருந்தது. இது நீதி கட்சிகள் கொண்டு வந்திருந்த சில ஓட்டைகளை பயன்படுத்தி இவங்கெல்லாம் ஆதாயம் தேடுறாங்கிற விஷயமும் ஓமந்தூராருக்கு தெரிஞ்சது. அதனால புதிய அறநிலை மசோதா ஒண்ணு அவரு சமர்ப்பிச்சாரு. சென்னை சட்டமன்றத்தில் அறநிலை மசோதா தாக்கல் செஞ்ச அடுத்த நிமிஷத்திலிருந்து பிரச்சனைகள் வெடிச்சது. நீதி கட்சி கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே வந்தனாலதான் இப்போ காணாம போச்சு. ஓமந்தூராருக்கு என்ன தைரியம் இதை பத்தி எல்லாம் அவர் சட்டசபையில மசோதாவை நிறைவேற்றுறாருன்னு கட்சிக்குள்ளேயே பல சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. ஆனா நேர்மைக்கே பேர் போன ஓமந்தூரார் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. புதிய குத்தகை வழிமுறைகள் வகுக்கப்பட்டது. அப்புறம் கோயில்கள்ல மற்றும் மடங்கள் சொத்துக்கள் பதிவு செய்யணும்ன்ற ஸ்ரத்து வந்தது. பரம்பரையா செய்து வரும் அர்ச்சகர் பணிகள்லயும் இனிமே தகுதிக்கு மட்டுமே இடம்ங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தாரு. திராவிட கழகத்தின் அடிநாதமாக இருந்த சமூக நீதிய நிலைநாட்டணுங்கிற வேட்கையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஓமந்தூரார். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்துருவோம். சென்னை கோயில் நுழைவு அதிகாரமளிப்பு சட்டம் 1947 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் மூலம் தலித்துகள், தாழ்த்தப்பட்டோர் இந்து கோயில்களுக்குள் செல்ல உரிமை அளிக்கப்பட்டது. இவரது ஆட்சியின் போதுதான் ஜமீன்தார் இனாம் முறை ஒழிக்கப்பட்டது. ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் தேவதாசி முறையை முற்றிலுமாக ஒழித்தார். இப்படி பல சமூக நீதி செயல்களை ஓமந்தூரார் பல போராட்டங்களுக்கு நடுவுல அவர் சாதனையா செஞ்சு காமிச்சிருந்தாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் நடந்தது. அது அவருடைய பதவிக்கே பேராபத்தா வந்து சேர்ந்தது. 1948ஆம் ஆண்டு ஜூன் மாசத்துல கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்க செட்டியார் ஒரு உத்தரவை பிறப்பிச்சார். உயர்கல்வியில
6வது 7வது மற்றும் 8வது வகுப்புகள்ல இனிமே இந்தி கட்டாய பாடமாக நடத்தப்படுங்கிறது தான் அந்த அறிவிப்பு. ஏற்கனவே கருத்து வேறுபாடுல இருந்த திரு பெரியார் மற்றும் திரு அண்ணா அவர்கள் தமிழுக்கு பங்கம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே தங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலைஞ்சு ஒன்னா களத்துல குதிச்சாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தையே புரட்டி போட்டுச்சு. எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எல்லா இடத்துலையும் மக்கள் கூடி இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. இதனால திணறிதான் போச்சு ஓமந்தூராரோட அரசு. போராட்டங்களுக்கு தலைமை ஏற்று அண்ணாதுரை மற்றும் அவரது சகாக்கள் ரயில் தண்டவாளத்துல தலை வைத்து படுத்தல், இந்தி பதாகைகளை மையிட்டு அழித்தல், அது மாதிரி பல விஷயங்கள்ல ஈடுபட்டு வந்திருந்தாங்க. போராட்டங்களுக்கு தடை விதிக்க ஓமந்தூரார் அரசு எவ்வளவோ பாடுபட்டும் தடைகளையும் மீறி போராட்டங்கள் நடந்தன. கடைசியில இந்தி திணிப்பு வாபஸ் பெறப்பட்டது. திரு அவினாசிலிங்க செட்டியார் பதவி விலக நேரிட்டது. ஓமந்தூராரின் அதிரடி நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினரே காமராஜரை இவரை மாத்திடணும்னு சொல்லி கோரிக்கையை வச்சாங்க. கட்சிக்குள்ளேயே ஓமந்தூராருக்கு எதிர்ப்பு வலுத்துட்டு வந்தது. கட்சிக்காரர்கள் கொடுத்த அழுத்தத்தினால் காமராஜரும் ஒரு முடிவுக்கு வந்தார். எப்படியும் தன்னை முதல்வர் பதவியில நீடிக்க விட போறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஓமந்தூரார் காமராஜர் கிட்ட அடுத்த முதல்வரை அவரே பரிந்துரைத்தார். அவர்தான் திரு B.S. குமாரசாமி. 7 ஏப்ரல் 1949 சென்னை மாகாணத்தின் அடுத்த பிரீமியராக பதவியேற்றுக் கொண்டார். அவரோட அமைச்சரவையில அவினாசிலிங்க செட்டியார் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கருத்து வேறுபாடுகள்னால பிரிஞ்சிருந்த திரு பெரியாரும் அண்ணாதுரை அவர்களும் இந்தி திணிப்பு போராட்டங்கள்னால ஒன்னு சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம். தமிழுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒன்னே அவங்களோட கருத்து வேறுபாடுகளை கலைந்து அவங்க ஒன்னா சேர்ந்தது கட்சிக்காரர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்தது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு திரு அண்ணாவும் பெரியாரும் பழைய மாதிரி இணைஞ்சிட்டாங்கன்ற மாதிரி தெரிஞ்சாலும் மனதளவுல அவங்க 2 பேரும் தூரமா தான் இருந்தாங்க. இந்த இடைவெளி நிரந்தர பிரிவா மாறுறதுக்கான காரணம் K.A. மணியம்மை. 14 மே மாசம் 1949 அன்று திருவண்ணாமலையில பெரியார் அவர்கள் திரு ராஜாஜி அவர்களை சந்திக்கிறார். கூடவே மணியம்மையும் இருக்காங்க. ராஜாஜி தமிழக அரசியலிருந்து ஓய்வு பெற்று இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருந்தார். பல புருவங்கள் உயர்ந்தன. எதுக்காக மணியம்மையோட பெரியார் ராஜாஜியை சந்திச்சாருன்னு அவங்க கட்சிகளையே பலத்த சலசலப்பை உண்டாக்குச்சு இந்த சந்திப்பு. ஆனா பெரியார் அதுக்கு ரொம்ப கூலா, நான் என்னோட சொந்த விஷயமா தான் ராஜாஜியை சந்திக்க போனேன்னு சொன்னாரு. அவர் சந்திச்சுட்டு வந்த சில நாட்கள்லயே ஒரு அறிக்கை வெளிவந்தது. முக்கியமா 3 விஷயங்கள் அந்த அறிக்கையில இடம்பெற்றிருந்தது. முதல்ல திரு அண்ணாவும் மற்ற தலைவர்களும் இந்த கட்சிக்காக ஆற்றிய பணிகளும் அர்ப்பணிப்பும் உழைப்பும் கேள்விக்குறியாக்குற வகையில பல வார்த்தைகள் அதுல இடம்பெற்றிருந்தது. அடுத்ததா கழகத்தையும் அதோட சொத்துக்களையும் நிர்வகிக்க நம்பிக்கையான நபர்கள் யாரும் இல்லைன்னு அதுல குறிப்பிட்டிருந்தாரு. தன்னை பற்றியோ தன் நடத்தை பற்றியோ விமர்சனம் செய்ய யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு கூறியிருந்த அந்த அறிக்கையில கடைசியா ஒரு விஷயம் இருந்தது. அது இந்த சொத்துக்களையும் கழகத்தையும் நிர்வகிக்க தன்னுடைய உதவியாளர் மணியம்மைய தான் திருமணம் செய்து சொத்துக்களுக்கு வாரிசாக நியமிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருந்தாரு அந்த அறிக்கைய. பெரியாரின் இந்த அறிக்கை அத்தனை பேரையும் அதிர்ச்சியில உரைய வச்சது. பெரியாரை ஆதரிச்சு ஒரு கோஷ்டி, அண்ணாவை ஆதரிச்சு இன்னொரு கோஷ்டி, பொருந்தாத திருமணம்னு சொல்ற ஒரு கோஷ்டி, தக்க சமயத்துல எடுத்த முடிவுன்னது இன்னொரு கோஷ்டி. மோதல்கள் அதிகரிச்சு கொண்டே போன அந்த தருணத்துல தான் இந்த கட்சியை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அண்ணா எச்சரிச்சாரு. அதை பத்தி எனக்கு துளியும் கவலை இல்லைன்னு சொன்னாரு பெரியார். திருமணம் நடந்ததா? அண்ணாவும் பெரியாரும் பிரிஞ்சாங்களா? என்னோட அடுத்த பாட்காஸ்ட்ல இதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அசோக். நன்றி.